For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. குக் வித் கோமாளி ஷோ பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ரொம்பவே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண ஷோ அப்படின்னே சொல்லலாம். இத்தனை சீசனாக ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்த ஷோ இந்த சீசன் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சுன்னு மக்கள் சொல்கிறதையே நம்மளால் கேட்க முடியுது. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மணிமேகலை அவங்க லெஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா புதுசாக ஒரு ஹோஸ்ட் வர போகிறதா ஒரு ப்ரோமோ விஜய் டிவி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது யாராக இருக்கும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறையா கெஸ்ஸஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அது யாராக இருக்கும், யாராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைண்ணா, இப்போ புதுசாக வந்து நேற்று ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க விஜய் டிவிலேருந்து. இருங்க, அதாவது இப்போ புதுசாக ஒரு ஹோஸ்ட் வர போகிறாங்க, அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் இல்லை தெரியாதவங்களா இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரீசெண்டான ஆங்கர்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்களே. ஓகே, இப்போ பழைய ஆங்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கல, விஜய் டிவியில் பழைய ஆங்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, மேபி இவங்க வந்தால் நல்லா இருக்கும், இல்லை இந்த செலிபிரிட்டி வந்து குக் வித் கோமாளி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைப்பீங்க? அந்த மாதிரி எதுவும் எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. அது பெருசாக ஐடியா இல்லை. இப்போ பழைய ஆங்கர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது உண்டா? டிடி பாவனா அந்த மாதிரிலாம் அவ்வளோ டிடி ஃபாலோ பண்ண, பாவனாலாம் ஃபாலோ பண்ணதில்லை ப்ரோ. ரீசெண்டாக வந்துட்டு நிறைய பேரை பழைய சேனல்லேருந்து எடுத்து போடுறாங்க. அவர் போகும்போது பாலா நல்லா தான் பண்ணுறாரு. நான் பாலா வருவாரான்னு தெரில. கேஸ் ரக்ஷன் ஏற்கனவே 2 சீசனாக ரக்ஷன் தனியாக தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. லேட்டஸ்ட்டாக அந்த ப்ரோமோ நான் பார்க்கல. மேபி மணிமேகலை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இன்னும் யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. ஆனால் யார் ரீப்ளேஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. ஃபீமேல் ஆங்கராக வருவாங்களா இல்லை மேல் ஆங்கரான்னு தெரில. மேபி ஃபீமேல் ஆங்கரை தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, யாரை போடுவான்னு தெரியல. ஓகே, அதான் இந்த இஷ்யூ நடந்தபோது உங்களுக்கு வந்து யார் பக்கம் நல்லா இருக்கு, நியாயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது? பார்க்கவே இல்லை ப்ரோ. இஷ்யூவே பார்க்கவே இல்லை ப்ரோ. அதை நான் பார்க்கவே இல்லை. ஷோ மட்டும் பார்க்கறது வந்துடுறது. அப்புறம் அந்த ஷோ பற்றி நான் நிறைய வந்துச்சு யூடியூப்ல, அதுக்குள்ளே போகவே விருப்பம் இல்லை. ஸ்ட்ரெஸ் பஸ்டராக அந்த ஷோவை ஸ்ட்ரெஸ் ஷோவாக ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அதனால எனக்கு நம்ம ஒரு இதோடவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுவுமே இன்னும் நிறைய ஷோலாம் இருக்குது, அது ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணோம், அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நான் அது காமெடியை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறது. அது உள்ள என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அதை பற்றி நான் எதுவும் அவ்வளோவா இது பண்ணிக்கிறது. எதனால சீசன் 2 அப்புறம் எப்படி விட்டீங்க? சீசன் 2 அப்புறமா ஓவராலா பார்த்துட்டு சிவாங்கி ஓவராலா அது வந்து கோமாளியா இருந்தாங்க. இப்போ வந்து குக்க திருப்பி சீசன் 3ல குக்கா இருந்தாங்க. அதுக்கப்புறமா 4ல இருந்து கிடையாது. அதனால அப்பத்துல இருந்தே அப்படியே ரீசெண்டா அவ்வளவா பாக்குறது கிடையாது. ஓகே, இப்போ புதுசா ஒரு ஹோஸ்ட் வர போறாங்க, மணிமேகலை ரீப்ளேஸ் பண்றாங்க. அந்த நேரத்துக்கு யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? புகழ் வந்தா நல்லா இருக்கும். புகழ் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா பாத்துருக்கேன் ஆல்ரெடி அவரோட இதெல்லாம் வீடியோஸ்லாம். அவர் வந்தா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ ஃபீமேல்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? நீங்க இவங்க வந்தா நல்லா இருக்கும். ஃபீமேல்லாம் பிரியங்கா வந்தா நல்லா இருக்கும். ஆனா அவங்க ஆல்ரெடி இந்த குக்கா இருக்காங்க. பட் அவங்க வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் இந்த தடவை யார் வருவாங்கன்றது இனிபடி ஐடியா எதுவும் இல்லை. பட் வந்தா நல்லா இருக்கும். சிவாங்கி வந்தா கூட. சீசன்ல நடந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது யார் பக்கம் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சா? எனக்கு இப்போ பிரியங்கா மேடம்னா ஓவராலா எனக்கு பிடிக்கும். ஆல்ரெடி ஏன்னா நான் சூப்பர் சிங்கர் பார்த்திருக்கேன், ஆல்ரெடி ஆங்கரிங்லாம் நிறைய பார்த்திருக்கேன். அவங்களுக்குன்னா சப்போர்ட் பண்ணலாம். கோமாளி பாக்குறதா மைண்ட் செட் ஒரு படம். ஆமா, யூஸ்ஃபுல்லா பண்ணலாம். அதை ஒரு புக்கு படிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது குக் வித் கோமாளி ஒரு 1/2 மணி நேரம் பார்த்து டைம் பேச, அதுல எந்த ஹோஸ்ட்னு வேற நான் சொல்லி எதுக்கு எவன் இருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால பெருசா இது பண்றது. ஆமா, அதனால அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. குக் வித் கோமாளி அவனே தெரியாது எனக்கு. நீங்க பாப்பீங்களா? நான் உனக்கு அப்படியே ஆப்போசிட் சொல்றேன். சொல்றேன் நீங்க பாப்பீங்களா? ப்ரோ நான் மாதிரி பாத்துருந்தேன் ப்ரோ, பாக்குறது இல்ல. எதனால? இப்போ வந்து எதனால நாங்க வந்து ஒரு ஃபோக்கஸ் ஒரு கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை. இப்ப நான் பாக்குறது முன்னாடி பார்ப்பேன், இப்பெல்லாம் பாக்குறது இல்ல. என்ன பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து புக்கு ஃபுல்லா புக் படிக்க மெடிடேஷன் பண்ண எங்களோட கோல் நோக்கி ஓடி இருக்கேன். அது டைம் இல்லை ப்ரோ, உண்மையிலே டைம் இல்லை. முன்னாடி பார்ப்பேன், இப்போ பாக்குறது இல்ல. இப்ப யாரும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கல, என் தலைவன் விஜய் சேதுபதி தான் நல்லா இருக்கும். ஆங்கரா விஜய் சேதுபதி. சும்மா சொல்றேன் ப்ரோ. யாரு வரணும்னா பாத்தீங்களா, பேசாம அவங்களே இருந்தா நல்லா தான் இருக்கும். அதான் இப்போ குக் வித் கோமாளில இருந்து மணிமேகலை போயிட்டாங்க, அவங்களுக்கு வேலை ஒரு புது ஹோஸ்ட் வர போறதா சொன்னாங்க. அது யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வரலாம், நிஷா மேடம் வரலாம். மறுபடியும் நிஷா மேம் வரலாம். எதனால நிஷா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி இருந்திருக்காங்க. இருந்துட்டு அது இந்த செகண்ட் சீசன்லயோ ஏதோ இருந்தாங்க, இருந்துட்டு பாதியிலே போயிட்டாங்கல்ல. அவங்க வந்தா இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். ஓகே, அவங்க எந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஷோ? அவங்க வந்து நல்லா ஃபன்னா தான் போகும் ஷோவே. ஆக்சுவலா ஃபன்னு தான். நான் சீசன் இது கடைசி வரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக நிஷா மேடம் வந்தால் இன்னும் நல்லா பெட்டர். ஓகே, இந்த சீசன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃபாக போன மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது?
எனக்கு கொஞ்சம் ஆஃபாக தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சன் டிவியில் போகுதுல்ல, அது நல்லா பீக்கில் போயிருச்சு. இப்போ நம்ம விஜய் டிவி இருக்குது, ஆள் டவுன் ஆயிடுச்சு. இங்கே இருக்க ஆள் பாதி பேர் அங்கே போயிட்டு அதனால விஜய் டிவி கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த இஷ்யூலாம் வந்து இல்லை அப்போ உங்களுக்கு இவங்க பக்கம் தான்ப்பா நியாயம் இருக்கும் உங்களுக்கு யார் பக்கம் தோணுச்சு? அப்படிலாம் இல்லைண்ணா, யார் வேணா அது என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு ஒண்டி தானே தெரியும். நம்ம எதுவுமே நம்ம பார்க்காம நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அது அவங்களுக்குள்ள என்ன நடந்தது தீர விசாரிப்பதே மெய். அதுதான் உண்மை. ஹோஸ்டா இப்போ மணிமேகலை போயிட்டாங்க, அவங்களால இந்த ஹோஸ்ட் தான் நல்லா இருக்கும்பா அப்படின்னா யார் சொல்லுவீங்க? அதான் தட்சனே இருக்கானே ப்ரோ. ஆக்சுவலி இன்னொருத்தர் வராரு, இன்னொருத்தர் வராதா? யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? பெரிய பெரிய ஆக்டர் யாரா இருந்தாலும் ஓகேவா? யார் வேணா அதே எஸ்டிஆர் இருந்தா நல்லா இருக்கும். எஸ்டிஆர் இருந்தா நான் பார்ப்பேன். எஸ்டிஆர் இருந்தா நான் குக்குத் கோமாளி பார்க்க மாட்டேன், எஸ்டிஆர் இருந்தா பார்ப்பேன். மேபி குக்குத் கோமாளி பெருசா ஃபாலோ பண்ண மாட்டீங்களோ? எதனால ப்ரோ? இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைம் இல்லை, வேலை கொஞ்சம் இதுவா இருக்கு, அதனால பார்க்க மாட்டேன். சரி, ஓகே. உங்களோட இது எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தா நான் பார்ப்பேன். ரஜினி சார் வந்து குக்குத் கோமாளில வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. மணிமேகலைக்கு ரீப்ளேஸ்மெண்டா ரஜினி சார்? மணிமேகலைக்கு ரீப்ளேஸ்மெண்டா இல்ல, அந்த ஷோல வந்துட்டு போனாலே எனக்கு நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாக்குறது. நீங்க குக்குத் கோமாளி ஷோ ரெகுலரா பாக்குறது உண்டா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதுல? எனக்கு மணிமேகலை எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. இப்போ மணிமேகலை இல்லாதனால கொஞ்சம் போரிங்கா இருக்கு. ரீசெண்டா இப்ப இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் உங்களுக்குமே கொஞ்சம் இதுவா தான் இருந்திருக்குல்ல. அப்ப நீங்க வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட்டா இருந்தீங்களா? ஆமா, மணிமேகலைக்கு சப்போர்ட்டா இருக்கு. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.